எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. நம்ம ரொம்பவே அதிர்ச்சிகரமான மிக பெருமளவுக்கு மோசமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். உதயநிதி அவர்கள் மேடையில் ரொம்பவே மோசமாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. இது எல்லார் மத்தியிலுமே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு பெண்ணை பற்றி அது யாராக இருந்தாலும் இப்படி விமர்சனம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை உதயநிதி அவர்கள் மேடையிலேயே பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாக்களில். உதயநிதி மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின அந்த குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு எல்லார் மத்தியிலுமே ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி என்ன இருவரும் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான அந்த ஃபோன் ஆடியோவை பற்றி தான் நம்ம ஒன்று விடாமல் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 நாட்களாக உதயநிதி அவர்கள் பேசின விஷயம் தான் நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. எல்லார் மத்தியிலையுமே மிக பெருமளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஒவ்வொரு பெண்களும் இப்போ கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் ரீசெண்டாக ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது எதை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதில் இருந்து என்னத்தை பண்ணிவிட்டாரு, எங்கே நான் போய் பார்த்தாலும் தண்ணி இல்லாமல் தான் இருக்குது, காவிரியிலேருந்து தண்ணியை கொண்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவும் கீழே இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாப்புலனா, த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்துறாங்க. உடனடியாக உதயநிதி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் ரொம்பவே அருவருப்பான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவருக்கு அங்கே காவேரியில் தண்ணி வர்றது முக்கியம் கிடையாது, வேற எங்கேயாவது தண்ணி வரணும், நான் காவேரி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி சொல்லவும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விமர்சனத்தை பெண்கள் மேலே வைக்கிறவர் எப்படி நம்முடைய தமிழகத்துக்கு சிஎம் ஆகணுங்கிற நினைப்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கி கொந்தளித்து போயிருக்கிறாங்க. உண்மையாலும் நேயர்களே, இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாது. நம்முடைய தமிழகத்துக்கு சிஎம் ஆகணும், நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல போய் உட்காரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, அவங்க மனசில் தமிழகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணம் இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு பேட்டியின் மூலமாகவே தெரிய வருது, இந்த ஒரு சொற்பொழிவு மூலமாகவே தெரிய வருது. எல்லார் மத்தியிலுமே மிக பெருமளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுமே உதயநிதி இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான், நாங்கள் என்ன பண்ணுறது, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்கிற மத்தியில் டிவிக்கே தொண்டர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிஎம் விஜய் அவர்கள் தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார், நம்ம வந்து உறுதியாக இருக்கலாம், நம்ம வந்து கலவரம் பண்ணுறதோ அடிதடி பண்ணுறதோ வேலை பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவங்க பண்ணுறது, சிஎம் விஜய் அவர்களுக்கு தெரியும் இதுக்கு என்ன பண்ணணும்னு, அவர் அதற்கான பதிலை கொடுப்பார் அப்படின்னு ஒவ்வொரு டிவிக்கே தொண்டர்களும் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் இப்போ ஒரு ஃபோன் ஆடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட ஃபோன் ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் உதயநிதிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க. அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குதுன்னா, நீங்கள் இத்தனை வருஷம் அரசியலில் இருந்தீங்க, நம்முடைய தமிழக மக்களை மதிப்பீங்க அப்படின்னு நினச்சேன், நீங்கள் தமிழக மக்களை கொள்ளையடிச்சிங்க, ஊழல் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் தமிழக பெண்களை மதிப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மேடையில் பேசின பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே கீழ்த்தரமாக ஒவ்வொரு பெண்களையுமே நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து சமமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க. த்ரிஷாவையே நீங்கள் பேசியிருந்தாலும், என்ன அவமானப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தாலும், அவங்களும் ஒரு பெண் தானே, அந்த பெண்ணை உங்களால் இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு மேடையில் பேச முடியுது அப்படிங்கிறப்ப உங்களால் எந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் மதிப்பு கொடுக்குறீங்க? அதனால தான் உங்களுடைய ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும், இவ்வளவு கட்சி எம்எல்ஏக்களும் உங்கள் ஆட்சியில் இவ்வளோ பெண்களை கேவலமாக பேசியிருக்கிறாங்க. நீங்கள் தான் இதுக்கெல்லாம் வந்து ஆணி வேறு, இவங்களுக்கே அதுதான் நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் சிஎம் கிடையாது, எம்எல்ஏ கூட எவனும் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொந்தளித்து பேசியிருக்கிற அந்த குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்கள் த்ரிஷாவை பார்த்து இவ்வளவு கேவலமாக பேசுனதுக்கும் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த பதிலடியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.